அதிமுக பாஜக கூட்டணி என்பது காதல் கல்யாணம் அல்ல, அல்லது முறைப்படியான ஒரு ஏற்பாட்டு திருமணம் அல்ல. இது கட்டாய கல்யாணம். அமித்ஷா சில கோப்புகளை காட்டி, சில வழக்குகளை காட்டி, தன்னிடம் இருக்கிற இடி போன்ற அமைப்புகளை காட்டி நிர்பந்தப்படுத்தி இந்த கூட்டணிக்கு அதிமுகவை இணங்க வச்சாங்க. இவங்கக்கிட்ட இருக்கிற பலவீனங்கள், ரெண்டாவது திமுக எதிர்த்து நிற்க முடியாத சூழல், வேறு கூட்டணிகளும் இல்லை, அதனால் சேர்ந்தாங்க. எடுத்தோன முதல் வாய்ப்பிலேயே முருகன் தயவில் இதெல்லாம் அம்பலப்பட்டு போச்சு. இவங்க போய் அங்கே உட்கார வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ அந்த தீர்மானங்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று அறிவிக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏன்னா அது முருக பக்தர் மாநாடு அல்ல, அது மோடி பக்தர்களுடைய மாநாடு. அவங்க தான் அந்த மாநாட்டை பண்ணாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த முருகன் மேலே உங்களுக்கு பக்தி இருந்துச்சுன்னா இந்த முருகன் எந்த முருகன்? பழனி முருகனா, அல்லது இவன் தண்டாயுதபாணியா, அல்லது சுப்பிரமணியனா, அல்லது கணபதியினுடைய தம்பியா, சிவன் பார்வதிக்கு பிறந்த பிள்ளையா? எந்த புராண கதை அடிப்படையிலான முருகனை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? முருகன் உண்மையில் குறிஞ்சி நிலத்தலைவனாக இருந்தவன். அவனை அறத்தின் தொன்மமாக தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொண்டது. ஒரு நீதி கடவுள் அவன். அந்த முருகனுக்கும் இன்னைக்கு இந்த அறுபடை வீடுகள் என்று சொல்லி இவர்கள் வைத்திருக்கக்கூடிய வடமொழி பெயர்கள் தாங்கிய மல்லி மணாலனாக இல்லாமல் தெய்வ யானையின் மணாலனாக மாற்றப்பட்ட இந்த முருகனுக்கும், சிவன்தான் அப்பன் பார்வைதான் ஆத்தாள் என்று வச்சிருக்கிற இந்த உறவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது சான்ஸ்கிரிட்டைஸ்டு முருகன். இவன் ஒன்றும் தமிழ் முருகன் அல்ல, இவன் சமஸ்கிருத முருகன். அதற்கான புராண கதைகள் கந்தன்னு கூட சொல்ல மாட்டாங்களே, ஸ்கந்தன் சொல்கிறாங்க. ஸ்கந்தன், ஸ்கந்த புராணம், இந்த கந்த சஷ்டி பற்றிலாம் ஏற்கனவே நிறைய விவாதங்கள் நடந்திருக்கு. அதனால் இது அரசியல் மாநாடு. இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு பரப்புரை, இஸ்லாமிய வெறுப்பை மூட்டுவது, இந்து மதவெறியை தூண்டுவது, அந்த போக்கில் தான் அவங்க பெரியார் அண்ணாவையெல்லாம் சாடிட்டு போகிறாங்க. இவங்க பெரியார் அண்ணா சாடினதெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு இருந்துட்டாங்க. சரி, என்ன கூட்டணி முறிஞ்சு போச்சா? தேர்தல் நாளைக்கு ஆதரிக்க மாட்டாங்களா? அந்த மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்கல்ல அவங்களுடைய அம்மா, புரட்சி தலைவி அம்மா. பாஜகவோடு ஒரு நாளும் உறவில்லைன்னு சொன்னாங்கல்ல அந்த அம்மா. நாடாளுமன்ற தேர்தலின் போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் எஸ்டிபிஐ கூட்டத்தில்? இந்த தேர்தலிலும் பாஜகவோடு உறவில்லை, சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் பாஜகவோடு கூட்டு இல்லைன்னு சொன்னார்ல. அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதனால் வேண்டி இதில் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலமாக அதிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள முற்படுறாங்களே தவிர பாஜக உறவிலிருந்து முறித்துக் கொள்வதற்கு அவங்க தயாராக இல்லை. அது மாதிரி ஒரு விளைவு ஏற்படுமானால் முருகன் நல்ல அருள் புரிஞ்சிருக்கான் என்று தான் நம்ம கருதணும். பாஜகவினுடைய இந்த பக்தி மாநாடு என்பது அவங்க அரசியலுக்கு உதவாது. தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆதரிக்கிறவங்க, இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க, திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்க எல்லாம் என்ன நாத்திகர்களா? இவங்களும் இறை என்பர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் பழனி கோயிலுக்கு சப்பரம் இழுப்பாங்க, அதை இழுத்துக்கிட்டு வேளாங்கண்ணிக்கு போவாங்க, அதை இழுத்துக்கிட்டு நாகூருக்கும் போவாங்க. இதுதான் தமிழ்நாட்டோட மரபு. அவங்க இறைவன் என்பதே அப்படி மதம் வாரியாக பிரிச்செல்லாம் பார்க்கறதில்ல. அதனால் இது ஒரு கேவலமான ஒரு மதவெறி மூட்டுகிற முயற்சி, இஸ்லாமிய வெறுப்பு அரசியல். இதற்கு அதிமுக துணை போனது ரொம்ப கேவலமானது. எதிர்காலத்திலாவது அவங்க இதிலிருந்து விடுபட்டு வரணும்னு நம்ம நினைக்கிறோம்.